ஆக்ட்ரஸ் வரலட்சுமி தன்னோட சின்ன வயசுல தன்னை 5-6 பேர்கிட்ட அபியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. ஆக்சுவலா டைரக்டர் விக்னேஷ் சிவனோட போடாப்படி படத்துல சிம்புக்கு ஜோடியா நடிச்சது மூலமா சினிமால அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் வரலட்சுமி. சொல்லப்போனா தன்னுடைய முதல் படத்திலேயே சொந்த குரல்ல பேசி யதார்த்தமான ஒரு ஆக்டிங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க. இதை தொடர்ந்து தாரை தப்பட்டை, விக்ரம் வேதா, சர்க்கார், சண்டைக்குழி 2, இரவு நிழல் போன்ற படங்கள்ல நடிச்சது மூலமா ஃபேமஸ் ஆனாங்க. என்னதான் இவங்க ஆக்டர் சரத்குமார் அவர்களுடைய மகளா இருந்தாலும் முழுக்க முழுக்க தன்னுடைய திறமையால தான் முன்னேறி வந்தாங்க. அதனுடைய விளைவா இப்ப இவங்க தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு, கன்னடம்னு இப்படி பல மொழி படங்கள்ல நடிச்சுக்கிட்டு வராங்க. இதுக்கடையில போன வருஷம் மும்பை தொழிலதிபரான நிக்கோலாய் சச்சிதேவ்ன்றவரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருந்தாங்க. இவங்களுடைய திருமணம் எந்த அளவுக்கு கிராண்டா நடந்துச்சுன்றது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ மேரேஜ்க்கு அப்புறம் படங்கள்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு வர ஆக்ட்ரஸ் வரலட்சுமி இப்ப ஒரு டிவி ஷோலயும் ஜட்ஜா கலந்திருக்காங்க. அதாவது ஜீ தமிழ்ல டான்ஸ் ஜோடி டான்ஸ்ன்ற ஒரு ரியாலிட்டி ஷோ டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. இந்த நிகழ்ச்சியை ஆர்ஜே விஜயும் விஜய் மணிமேகலையும் தான் தொகுத்து வழங்கிட்டு வராங்க. ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சியோட கடந்த 2 சீசன்களா பாபா பாஸ்கர், ஸ்னேகா மற்றும் சங்கீதா அவர்கள் தான் ஜட்ஜஸா இருந்துகிட்டு வந்தாங்க. பட் இந்த 3வது சீசன்ல சங்கீதா அவர்களுக்கு பதிலா ஆக்ட்ரஸ் வரலட்சுமி 3வது ஜட்ஜா இணைஞ்சிருக்காங்க. சோ இந்த நிகழ்ச்சியில இந்த வாரம் 80s ரவுண்ட் போய்கிட்டு இருக்கு. மேலும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் தங்களுடைய வாழ்க்கையை பத்தியும், வாழ்க்கையோட கஷ்டங்கள் பத்தியும், தங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில கசப்பான அனுபவங்கள் பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த வகையில கெமின்ற கண்டஸ்டன்ட் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அப்பா அம்மா முக்கியமானவங்களா இருப்பாங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில அப்படி யாரும் இல்ல. சின்ன வயசுல என்ன பல பேர் தவறா பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லி கதறி எழுது தன்னுடைய வாழ்க்கையில நடந்த கசப்பான அனுபவத்தை பத்தி பேசவே அப்ப ஆக்ட்ரஸ் வரலட்சுமி தன்னுடைய வாழ்க்கையில நடந்த கசப்பான அனுபவத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னுடைய சின்ன வயசுல என்னுடைய அப்பா அம்மா வேலைன்னு சொல்லிட்டு என்ன மத்தவங்க வீட்டுல விட்டுட்டு போயிருவாங்க. அப்ப 5-6 பேர்கிட்ட என்கிட்ட தப்பா நடந்திருக்காங்க. சோ எனக்கு குழந்தை இல்ல, நான் மத்தவங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்களுக்கு குட் டச் எது பேட் டச் எதுன்றத சொல்லி வழங்கன்னு ஆக்ட்ரஸ் வரலட்சுமி கதறி அழுதபடியே பேசியிருக்காங்க. இதை பார்த்த பலரும் ஆக்ட்ரஸ் வரலட்சுமியை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா சாமானிய மக்களோட வீட்டுல உள்ள பெண் குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வரது மட்டும் இல்லாம ஆக்ட்ரஸ் வரலட்சுமிக்கும் மாறுதல் சொல்லிக்கிட்டு வராங்க.